வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம். இவருக்கு லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் சந்திரசாரம் பெற்று அந்த சந்திரன் 8ஆம் பாவகத்தில் இருப்பதனால் 8ஆம் பாவக பலனை சந்திரன் 2ஆம் பாவகத்திற்கு புதன் மூலியமாகவும் சுக்கிரன் மூலியமாகவும் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜாதருக்கு பல்லுக்கு ஆப்ரேஷன், கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்திருக்க வேண்டும் என்றேன். இரண்டுமே செய்தாய்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவதாக வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது, 2ஆம் இடம்தான் சாப்பாடு. அதுக்கு இருக்கக்கூடிய புதன் சாரம் கொடுத்தவர் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட வேண்டும். அதை ஒவ்வாமை ஏற்பட்டு ஃபுட் பாய்சன் அது மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு இருக்கிறது. அதனால் உணவு பதார்த்தங்கள் பொறுத்தவரையிலும் நல்ல ஹோட்டலில் இட்லி, பொங்கல், தோசை இது போல் வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். மற்ற சாப்பாடு சாப்பிட்டால் ஃபுட் பாய்சன் ஆகிவிடும் என்றேன். 3 முறை ஃபுட் பாய்சன் ஆகி வயிற்றோட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இவர் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக 10க்கு அதிபதி என்று புத்தி நடத்துகிறார். அவர் சந்திரசாரம் பெற்று சந்திரன் இந்த 4 மூலையிலையும் உபய ராசியில் இருந்தால் அவர் நம்மளுடைய மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்தில் தான் வேலை பார்த்தாக வேண்டும். அவ்வாறு கூறினேன். குஜராத்தில் அந்த தம்பி வேலை செய்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு 9, 10 சேர்க்க, அதனால் நல்ல வருமானங்கள் வர வேண்டும் என்றேன். ஆமாம் என்றால் 2க்குரியவனும் 10க்குரியவனையும் 12க்கு அதிபதி சந்திரன் பார்த்ததும் 12னா வெகு தொலைவு, 2 வருமானம், 10 தொழில், ஆக வெகு தொலைவில் இவர் வேலை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். அதனால தான் அவர் குஜராத்தில் இந்த தம்பி வேலை செய்வதாக சொன்னார். அந்த பாயிண்ட்டும் சரியாக வந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இவருக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான். அவர் சந்திரசாரம் பெற்று சந்திரன் 8ஆம் பாவகத்தில் நிற்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்டது இப்பொழுது செய்வதற்கு உண்டான நேரங்கள் இல்லை. அந்த திருமணம் சம்பந்தப்பட்டது 7க்கு அதிபதி 12க்கு அதிபதி சாரம் பெற்று சாரநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இவருக்கு காலதாமதமாக திருமணம் செய்வது நல்லது. முன்னாடி செய்தால் 2 தாரம் வந்துவிடும் என்றேன். அவர்கள் இப்போது செய்வதாக இல்லை, சும்மா எப்போ நடக்கும் என்று கேட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இவருக்கு 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரிய சாரம் பெற்று சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் 6ஆம் இடத்து பலனை செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு அனுப்பிவிட்டார். ஆகினால் காது, மூக்கு, தொண்டையில் இவருக்கு பிரச்சனை இருக்க வேண்டும் என்றேன். டான்சில் ஆப்ரேஷன் அவருக்கு செய்திருக்கிறார்கள். இதே போல் இந்த ஜாதகர் ஒரு பக்கமும், அப்பா ஒரு பக்கமும், அம்மா ஒரு பக்கமும் முக்கோணமாக வாழ வேண்டும் என்றேன். அவ்வாறு தான் இருக்கிறோம் என்றார். அதுக்கு ஒரு காரணம் பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துக்கு 7க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 8க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து திசைகளும் புத்திகளும் நடத்து கொண்டு இருப்பதனால் 7ஆம் பாவக அதிபதியுடன் 8ஆம் பாவக அதிபதி தொடர்பு கொண்டு நீசகதியில் இருப்பதனாலும் சந்திரசாரம் பெற்று அந்த சந்திரன் 4ஆம் பாவகத்துக்கு பாதகாதிபதியாக அவருடைய பார்வைகள் இருப்பதனாலும் தந்தை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் சென்று வியாபாரங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார். மனைவி தாய் தங்கியே இருக்கிறார். இந்த தம்பி குஜராத்தில் இருக்கிறார். 3 பேரும் முக்கோணமாக தான் இருக்கிறோம் என்று சொன்னார். இதிலிருந்து நமக்கு சில பாயிண்டுகள் புரிய வருகின்றது. அதாவது இந்த ஜாதகருக்கு 9க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் பாவகத்தில் நின்று சூரியன் சாரம் பெற்று சூரியன் நேசம் பெற்றதனால் தந்தையினுடைய அனுகிரகம் இவருக்கு குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதே போல் காரகர் என்று சொல்லக்கூடியவர் சூரியன், அவரும் ராகு சாரம் பெற்று ராகு 8க்குரிய குருவுடன் சேர்ந்ததனாலும் தந்தையுடன் இவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று தெரிகிறது. அதே போல் இவருக்கு 4க்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தில் போய் நிற்பதனாலும் அவர் ராகுசாரம் பெற்று அந்த ராகுவும் இவருக்கு 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் போய் நிற்பதனாலும் தாயுடனும் இவர் சேர்ந்திருக்க முடியாது என்று கூறினேன். அதற்கு அடுத்தது இவருக்கு 12க்கு அதிபதி சந்திரனுடன் புதன் சம்பந்தப்பட்டதனால் இவர் ஹாஸ்டலில் 7 ஆண்டு காலம் படித்திருக்க வேண்டும் என்றேன். எம்இ படித்திருக்கின்றார். 6 ஆண்டு காலமும் அதற்கு பிறகு இப்போ வேலை பார்ப்பதில் ஒரு 4 மாதமும் ஆக இவர்
வெளி இடத்துல தான் இருந்து ஹாஸ்டலில் இருந்து தான் படித்திருக்கின்றார். ஹாஸ்டலில் படித்ததுக்கு காரணம் புதன் கல்விக்காரகன். அது சந்திரனுடைய சாரம் பெற்று சந்திரன் 12க்குரியவராக வந்ததனால் இவர் வேறு மாவட்டத்தில் போய் ஹாஸ்டலில் தங்கி படித்திருந்திருக்கின்றார். இவ்வாறு தான் உன்னிப்பாக கவனித்தால் நிறைய பலன்கள் வெளியில் வரும். இதுவே 5க்கு மேலே ஓடிவிட்டதனால் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு நேற்று கமெண்ட்ஸ் போட்ட அனைவருக்கும் நன்றிகள். இன்றும் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் போடலாம். வாழ்க நலமுடன். வணக்கம்.